சார் இங்கே காலனியில் ராஜதுரை மர்டர் சார் கொடூரமாக குத்தி கொலை பண்ணி வச்சிருக்கானுங்க சார். யோ என்னையா சொல்கிற? ராஜதுரையை போட்டாங்களா? எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போட்டவன் செத்துருவான். ஊருக்குள்ளாம் இன்னும் நிறையா பணம் தள்ளணும். கருமண்டா, சீக்கிரம் பாடியை கிளியர் பண்ணிட்டு கிளம்புங்க. இந்த நைட்டு முடியறதுக்குள்ள என்னென்னலாம் நடக்க போகுதோ. எனக்காகவும் நமக்காகவும் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வருவியா? உனக்கு தான் ஃபோன். சத்யா. மாயி, இது வேணாம், நான் விலகிட்டேன். கடைசியாக உங்களுக்காக கேட்டீங்க, நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னை கூப்பிடாதீங்க, ஏன்னா இனி என் வாழ்க்கை வேற. உன்ன மாதிரி ஷார்ப்பான ஆள் என்னை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இனிமேல் நான் உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ போட்டு வந்திருக்கிற ராஜதுரையை பார்த்து இன்னும் 1 மணி நேரத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். நீங்கள் சேஃபாக இருங்க, ஏன்னா ராஜதுரை ஆளுங்க எனக்கு முன்னாடி உங்களை தான் தேடி வருவாங்க. இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷம். என்னாலும் மாயின்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கூப்பிடு, அவன் வந்து நிற்பான் அவன் கூட. கண்டிப்பாக மாட்டேன். இனிமேல் என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஃபோனும் தகவலும் வராது. இது ஒரு சாதாரண வழக்கமான கேங்ஸ்டர் கதை தான். என் கதை ஒன்றும் புதுசு இல்லை. சின்ன வயசில் ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் வாழ்ந்திருக்கேன். மாடு மாதிரி வேலை பார்த்தாலும் 3 வேளை சோறு ஒரு நாள் கூட முழுசாக சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் எனக்கு சம்பளம் தராத என்னோட முதலாளி அடித்தேன். பயந்து போய் என் காசை என்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு அவன் ஓடி போனான். அடிச்சுட்டு அவன் கண்ணை நான் பார்த்தேன். என் கையில் கிடச்ச காசை விட அவன் கண்ணில் இருந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அடிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் மாயி எனக்கு தெரிய வந்துச்சு. மாயி பீக்கில் இருக்க ரவுடி, அவனோட எதிரி ராஜதுரை. நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு காசு இல்லைன்னு பிரச்சனை, ஆனால் அவங்க மாதிரி ஆளுங்களுக்கு காசு நிறையா இருக்குன்னு பிரச்சனை. இவங்களுக்குலாம் நிறைய இல்லீகல் டீலிங் இருந்தாலும் இவங்களோட பொழுதுபோக்கும் நான் தான் இங்கே கெத்துன்னு சொல்லிக்கிறக்கும் நடக்கிற பந்தயம் ஆள் சண்டை கலாச்சாரம். 2 கேங்லேயும் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி சண்டைக்கு அனுப்புவாங்க. இது ஒரு சேவை சண்டை ஃபார்மெட்டில் நடக்கிற பந்தயம். சண்டையில் தோத்தவனை அங்கேயே அறுத்து எரிஞ்சிருவாங்க. இதில் மாயவன் ஆளுங்களை ஸ்ட்ரைட்டாக இறக்க மாட்டான். வீட்டை விட்டு ஓடி வந்த பசங்க சின்னதாக ஒரு தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரோட்டில் சுற்றிட்டு இருக்க பசங்களை கூப்பிட்டு வந்து ட்ரக்குக்கு அடிமையாக்குவாங்க. அவன் யாருன்னு மறக்கிற அளவுக்கு ட்ரக் ஏற்றுவாங்க.
அவனால் ட்ரக் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் உனக்கு எக்ஸ்ட்ரா ட்ரக் வேணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொல்லி அவங்கள சண்டைக்கு தயார் பண்ணுவாங்க. அவனை ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரக் தரதை நிறுத்துவாங்க. அவனை பைத்தியம் பிடிக்க வைப்பாங்க. உனக்கு என்ன ட்ரக் வேணும்னா நீ சண்டை செஞ்சு ஜெயிக்கணும்னு ஒரு அவனோட ட்ரக் வெறி பிடிச்ச மிருகமாக மாற்றுவாங்க. அந்த சண்டைக்கு தயார் பண்ணுறது சத்யா, லிங்கா. இதுவரை நாங்கள் தயார் செஞ்ச எவனும் தோத்ததில்லை. நாங்கள் மாயி கூட்டத்து சண்டை சேவல்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோ. இங்க இருக்க எந்த உருப்படிக்கும் தன்னோட குடும்ப குட்டி எதுவுமே ஞாபகப்படாது. அவன் தான் யாருன்னு மறைக்கிற அளவுக்கு ட்ரக்ஸ கொடுங்க. அவன் மண்டையில வெறும் ட்ரக்ஸும் சண்டையும் மட்டும்தான் ஓடணும். ட்ரக்ஸ் ஏத்தி சண்டை தயார் செய்யுங்கடா. இங்க வாழணும்னா சண்டை செய்யணும். இங்க அவன் சண்டை செஞ்சா மட்டும்தான் உயிரோடே வாழ முடியும்னு புரிய வைங்க. புரிஞ்சா? Standing toe to toe, you a bitch, I can tell. You shaking in your boots, feeling raising hell. Ain't backing down, already for war. When the fists start flying, I'm the lion, hear me roar. Catch me on the corner, steaming all night. With my niggas on deck, we gon' ignite. In this gang, we clash, no mercy. இல்லைங்க இந்த உருப்படியை பாரு, அன்னத்துக்கு ஆக மாட்டான் போல. ஆக மாட்டேன் ஏன்டா வச்சுட்டு இருக்கேன். அடுத்து தெரிய வேண்டியதானே அவனை. ஒரு நிமிஷம் அவனை பாருலிங்க. இல்லைங்க எடுபடிக்கு ஆள் வேணும்னு கேட்டோம்ல, இவன் செட் ஆவான். ஆமாம் ஆமாம். டேய் சொல்லுங்க, சமைக்க தெரியுமா? வீட்டு வேலைலாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியும். முக்கியமாக சரக்கு மிக்ஸ் பண்ண தெரியுமா? அதெல்லாம் கலக்கிடுவேன். டேய் உன்னை கூட்டு போய் எடுபடி வேலைலாம் கொடு, சரியா? கூட்டு போ. அண்ணா எல்லாம் விசாரிச்சிட்டியா? எல்லாம் சேஃப் தானே? நான் விசாரிச்சல, நம்பி வெளியே அனுப்பலாம்ல. இவனா சப்பா பையனா, அவ்வளோ சீன்லாம் இல்லை. Fearless roof, I'm hunting in the night. Ain't a fight, motherfucker, I'm ready to fight. Adrenaline rush, heart pumping like a drum. உனக்கு இந்த ட்ரக் வேணுமா? Bitches talk smack, but they don't know my name. I'm the fire in the ring, bring hell to the game. In this game, we clash, no mercy, just pain. Blood like a ride, only real can remain. Flexing on the block, got the heat in my veins. One life, one chance, selling face the insane. Standing toe to toe, you a உனக்கு எதிரில் இருக்க வீர உன்னோட பலசாலி. அவனை என்ன பண்ணாலும் அவனால் வீழ்த்த முடியாது தோணுச்சுன்னா அவனை ஒரு பொய்யா நம்பிக்கையை தரணும். அதை அவனை நீ முழுசாக நம்ப வைக்கணும். அதை அவன் முழுசாக நம்பும்போது அந்த நம்பிக்கையை நீ உடைக்கணும். அப்போ எப்பேற்பட்ட வீரன் இருந்தாலும் உடையணும். அப்போ நீ அவனை வீழ்த்தணும். எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த காலத்துக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்குது. அந்த 2 வாரத்தில் இப்போ வரைக்கும் பார்த்ததில் விச்சு தான் கரெக்டாக இருப்பான். அவனுக்கு ட்ரக்ஸ் தரதை நிப்பாட்டி ட்ரைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்கா, நீ தான் கரெக்டாக இருப்ப. ஸ்டார்ட் பண்ணு.
நல்லா கேட்டுக்கோ, இங்க நீ வாழணும்னா சண்டை செய்யணும். முத முறையாக நாங்கள் தயார் செஞ்சு விட்டேன், தோற்று போனோம். சத்யா, இங்கே எல்லாம் ரெடி. உனக்காக தான் வெயிட்டிங். நீ எப்போ வருவ? நான் மதியம் கூப்பிட்டு சேஃபாக வந்துடுறேன். இப்போ நான் உடனே வர சேஃப் இல்லை. நான் உனக்கு கால் பண்ணுறேன், அதுக்கப்புறமா நீ கிளம்பு. ஏய், சேஃபாக வா, ஃபோன் ஆஃப் பண்ணாத. ஓகே சத்யா. இப்போ என்ன பிளான்? கரெக்டாக 10 மணிக்கு குரு வீட்டுக்கு போ. அவன் ஒரு பேக் தருவான், அதை பத்திரமா வாங்கி வச்சுக்கோ. ஓகே சத்யா. மதியம் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறா, கொடுக்கவா? இல்லை வேணாம், உடம்புல இருக்கிற ரத்தக்கரை இன்னும் முழுசாக போகலை. மொத்தத்தை தொடச்செறிஞ்சிட்டு நான் அவகிட்ட பேசுகிறேன். அவன் நினச்ச மாதிரி நான் வருவேன்னு மட்டும் சொல்லு. சத்யா, நம்ம நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. மாய் இங்கே தான் இருக்கான். உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். கரெக்டான 1 மணி நேரம் நம்ம பிளான் படி மாயை முடிச்சிடலாம். நான் சொன்னது எதுவும் மாறிடக்கூடாது. நாளைக்கு விடியும் போது அந்த மாய் செத்துருக்கணும். முடிச்சிடலாம் சத்யா, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்.
மாயி கூட நான் 5 வருஷமாக இருந்திருக்கேன். ராஜதுரை ரொம்ப கெட்டவன், அதுக்காக மாயி நல்லவன் இல்லை. இது நல்லவன் கெட்டவன் சம்மந்தப்பட்ட கதை இல்லை. இங்கே உயிர் பொழைக்கணுமா இல்லை சாகணுமா அப்படிங்கிற கதை. மாயி நல்லா இருக்கணும்னா ராஜதுரை சாகணும். செத்துட்டான், நான் தான் கொன்னேன். அது மாய்க்காக. ஆனால் நானும் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லையே. நான் நல்லா இருக்கணும்னா அந்த மாய் சாகணும். மாய் கூடவே இருக்க பாம்பு. என்னைக்கா இருந்தாலும் என்னை கொத்தும். உள்ளே வரது ஈஸி, வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். துரத்திட்டே தான் இருக்கும். மொத்தத்தையும் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். ராஜு எவன்டா? யாருன்னே தெரியலண்ணே. நீ எங்கண்ணே இருக்க? மதிய வேற காணனே. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. நான் இங்கே பிரிட்ஜு கிட்ட தான் இருக்கேன். நீ வை நான் ஏதாச்சும் பண்ணுறேன். சத்யா, ராஜு இருக்கான், எப்பவும் கூடவே இருக்கான். நான் அதே கூட்டு மை ராஜு ஒரு ஆளுங்க ராஜுவை போட்டாங்க. மதியம் காணும். எவன் வேலைன்னு தெரில. சத்யா, பதட்டப்படாத சத்யா. அவங்களால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நீ எதுக்கும் பயப்படாத. பொண்ணு எங்கேயும் போயிருக்காது. நீ தைரியமாக இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்களால உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை ஏதாவது செய்யணுன்னா அதை நான் தான் செய்வேன். என்ன தங்கம், இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு திடீர்னு போகிறேன்னு சொன்னால் டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பி வைப்பேன்னு நினச்சியா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரே ட்ரெயின் சவுண்டாக இருக்குல்ல. தள்ளி வா. ராஜுவன் நான் தான் போட்டேன். அவன் தலை இங்கே தான் இருக்குது. செல்படுத்த போவா. வேணாம் மையி, விளையாடாத. எனக்கு இது வேணாம், விட்டு. நான் போயிடுறேன். என் மதி எங்க? அச்சோ, விட முடியாதே தங்கம். ஆப்ஷனே இல்லை. இப்போ ராஜதுரை ஆளுங்க கிட்ட வேற உன்னை போட்டு கொடுத்துட்டேன். பிரிச்சுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கானுங்க. எப்படியும் உன்னை போட்டுருவானுங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் நீ என் கூட வந்து சேர்ந்தீன்னா நீ என்னை போட்டுருவேன்னு எனக்கு தெரியாதா தங்கம்? சேஃபாக செத்துரு, சரியா? மெஸ்யூபடி. இங்க மதிய தூக்கிட்டான். நம்ம ராஜுவையும் போட்டான். ராஜதுரை ஆளுங்க வேற எனக்கு தேடிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் பண்ணலிங்க. எனக்கு இப்பயே அந்த மாதிரி சாகணும். சத்யா, ராஜு மாய் தான் போட்டிருக்கான். ஆனால் மதியம் தூக்கல. தேடி படத்துல மதியம் இல்லை. இவன் போகிறது மணி மதியம் கருத்து எஸ்கேப். எங்கே இருக்கான்னு தெரியல. எனக்கு ராஜதுரை ஆள் வேலைன்னு தோணுது. எங்கே இருக்கா சத்யா? உடனே கிளம்பு. நான் தெரிஞ்சா சொல்கிறேன். அந்த மாய் உயிரோடு இருக்கக்கூடாது. அவ செத்துட்டாங்கிற நியூஸ் இன்னும் 15 நிமிஷத்துல எனக்கு வரணும். மதியம் நான் தேடிக்கிறேன். ஆனா இந்த மாய் சாவணும். சரி. மதி என்னோட வாழ்க்கையை மாற்றி என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்ல வந்த ஒரு தேவதை. சின்ன வயசில் நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி எந்த குழந்தையும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரது என்னோடய வழக்கம். அதுபோல் ஒரு நாள் தான் நான் முறையாக என் மதியை பார்த்தேன். தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா. ഞാൻ മതി. എൻ്റെ പേര് പറഞ്ഞതാ മതിവദനി. உங்கள் கூட ரொம்ப நாளாக സംസാരിക്കണമെന്ന് நினச்சிட்டே இருந்தேன். பட் முடியல. ഞാൻ മലയാളി. ഞാൻ
பேசுகிறது മനസ്സിലായോ? நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருனது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம். இது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறீங்க. இது செய்ய நல்ல மனசு வேணும். தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா வைப்பீங்களா? சரி, என்ன காணும். முறையாக ஒரு கண்ணு எந்த வித எதிர்பார்ப்பும் பயமும் இல்லாமல் என்னை ஒரு மனுஷனாக பார்த்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவளை அதுக்கப்புறம் அவளுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய உண்மையான அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அவள் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்ச நல்லவனா அவகிட்ட நெருங்கி பழக ஆரம்பித்தேன். மதி, நான் உங்ககிட்ட அதை கேட்கணுன்ட்டு இருந்தேன். கேளு. நீ ஏன் எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடு வாங்கி தர? ഈ ലോകത്തിൽ ഏറ്റവും കൊടുമயான விஷயம் പசி. അതും ഒരു കുழந்தையோட பசி. பசி மனுஷனை மிருகமாக்கும். இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருனது என் வாழ்க்கைக்கான அர்த்தமாக நான் பார்க்குறேன். மதி, ஹாய். എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട പാട്ട്. ഇതിലിരിക്കുന്ന ലൈൻസ് എല്ലാം എനിക്കായിട്ട് എഴുതുന്ന മാതിരി இருக்கும். அழுத்தமான வழியும் அழகான பிரேமத்தையும் இதில் சொல்லியிருப்பாங்கல்ல. நாள் ஃபுல்லாக இந்த சாங்கை கேட்க சொன்னாலும் ഞാൻ കേട്ടുകൊണ്ടേയിരിക്കും. ഞാൻ എപ്പോഴെല്ലാം ലോൺലിயாக ഫീൽ ചെയ്യുന്നു അപ്പോഴെല്ലാം ഈ സോങ് കേൾക്കും. എൻ്റെ കൂടെ എനിക്ക് ആരോ തുണയിരിക്കുന്ന മാതിരി இருக்கும். എനിക്കായിട്ട് ഈ സോങ് ഒന്ന് കേൾക്കുമോ? என்ன ரிங்டோன்லாம் பயங்கரமாக இருக்கு. அது சத்யா சொல்லிடுறா. நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஆனால் உனக்கு பிடிக்கும்னு சொன்னதுக்கப்புறம் நான் கேட்குற ஒவ்வொரு வாட்டியும் எனக்கே இந்த பாட்டு புதுசாக தெரிஞ்சிச்சு. அது எப்படி நான் சொல்கிறது சரியானு தெரியல. உனக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு சொன்னில்ல,
எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். உண்மையை சொல்லப்போனால் அதை விட அதிகமாகவே பிடிக்கும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் உன்னை நீங்க மாட்டேன். நீங்கினால் தாங்க மாட்டேன். நீ சொல்கிறதெல்லாம் மனசிலாயி எப்படி சொல்கிறது? சரி, இனியும் உனக்கு மனசில் வந்த மாதிரி சொல்லணும்னா சேர்ந்ததே நம் ஜீவனே, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. சுந்தரி கண் டேய், ஏன்டா அசிங்கமாக பண்ணுற? இல்லை லிங்கா, அவள் கண்ணிலேருந்து என்னை பார்க்கும்போது அப்படியே எனக்கே என்னை புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சுடா. அவள் கண்ணிலேருந்து ஒன்றை பார்த்தா நீ பார்க்குற மாதிரி எப்படா இருக்கும்? அவள் பார்க்குற மாதிரி தானே இருக்கும். சரி, இப்போ அவன் நடந்து போகிறான், பார்க்க எப்படி தெரியும்? நடந்து போகிற மாதிரி தான் தெரியும். அது இல்லடா, அவன் நடந்து போகும்போது எனக்கு மட்டும் ஏதோ இளையராஜா பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கும்டா. பக்கத்தில் ரேடியோ ஓடிச்சா? படா, அவன் நடந்து போனால் எப்படா பாட்டு கேட்கும்? டேய் சப்ப, வாடா. வேற கூப்பிடுறான். சீக்கிரம் வாடா. சொல்லுங்க. ஒரு கேள்வி. இப்போ ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போகிறான், உனக்கு எப்படி தெரியும்? நடந்து போகிற மாதிரி தான் தெரியும். அப்படிதானே தெரியும்? அப்படிதான் தெரியணும். ஓகே. லேட் ஆயிடுச்சே. மதி, என்னாச்சு? மதி, உன்கிட்ட தான் கேட்குறேன். மதி, என்னாச்சு மதி? உன்கிட்ட தான் கேட்குறேன். மதி, 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 என்னாச்சு மதி? ஏன் அழுவுற? வர வழியில் ஒரு நாய் காரில் அடிபட்டுருச்சு. சரி. உடம்பு ஃபுல்லாக ரத்தம். மதி, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை மதி. இங்கே பசியில் கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் வச்சு மட்டும் நீ என்னை முடிவு பண்ணாத. அது நான் வெளியே போடுற வேஷம். உண்மையிலே நான் ஒரு
மதி நான் விட்டு போகாத மதி. மதி நாடுகளை கடந்து வந்தேன், அழுத்தம் என்னை உருக்கி விட்டாலும் ஆனா நான் ஓடினேன். இருந்த என் வாழ்க்கை காலடி ஓசையிலே கூட நடுங்கி போனது. தடைகள் எனும் பாறைகள் என்னை வெட்டினாலும் நான் ஓடினேன் நதியாக உயிரோடு. அவனை முன்னே பார்த்தேன், ஆழமற்ற கடல் என்று நம்பி விழுந்தேன். அந்த ஆசை வெறும் கரைதான் என்னை விழுங்கி விட்டது. ஒரு புழுதியாய் தினமும் ஒரு துளி அழுகை, தினமும் ஒரு வழி தேடி நகர்ந்தேன். மழையில் கரைந்து போன கனவுகளுடன் வாழ்க்கையிலே கடலை கடந்தேன். நீராய் நானும் உருக்கினேன், நிழலாய் என் நீரோட்டம். നീ ആരാണ് പോലും അറിയാതെ നിന്റെ കൂടെ അറ്റാച്ചായി. പക്ഷേ അതിനു വേണ്ടി ഞാൻ ഉൻ കൂടെ ഇരിക്ക മുടിയാതെ. ഈ രത്തക്കറിയോടെ നീ എനിക്ക് വേണ്ട. ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுட்டு എൻ്റെ கூட வா. நம்ம எங்கேயாவது போயிடலாம். புரிஞ்சுக்கோ. எனக்காகவும் நமக்காகவும் இது பண்ணுவியா ப்ளீஸ்? உன்னால முடியாதுல்ல? உன் கையால் நான் மறுவடிவம் கொண்டேன், நீர் குமிழி போல எழுந்தேன். அன்பு என்னும் நீரோட்டத்தில் மீண்டும் வாழ விரும்பினேன். ஓரடிகள் நீர் எல்லாம் ஒட்டி செல்லுமா? இல்லை, சில சுவர்களை துளைக்கும். அப்படி துளைத்தாயடி நீ என்னை வெட்டினாலும் அமைதியை ஒளிவு பல்லவி. பயணம் நீரல்ல, ஒரு நீர் நதி கடல். டேய், இன்னும் எவ்வளோ நேரம் அமைதியாகவே இருக்க போறீங்க? என்ன பண்ண போற? டேய் சத்யா, உன்னதான். டேய் உன்ட்ட என்னன்னு கேளுடா. சத்யா, மதி சொல்கிறதான் சரி. நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னு தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாயின்னு ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம உயிருக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கோம். கடவுள் ஸ்ட்ரைட்டாலாம் எனக்கு வந்து காப்பாற்ற மாட்டாரா? மதி அவங்க தான் நம்மளை இந்த இந்த மாய் கூட்டமே எல்லாத்தையும் விட்டு போயிடலாம். சொன்னா புரிஞ்சுக்க. நான் மறுவடிவம் கொண்டேன். சத்யா, நீ மதி கூட எங்கேயாவது போயிரு சத்யா. இங்கெல்லாம் இருக்காது. கொஞ்ச நாள் நாங்களும் உங்கள் கூடயே வந்து சேர்ந்துடுறோம். ஜகா எங்கே இருக்க? நான் சொன்ன இடத்துக்கு உடனே போ. நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். மதி இங்கே தான் இருக்கா? மதி, இன்னைக்கு நைட்டோட எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். நான் கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே வருவேன். நான் வரும்போது எல்லாம் முடிஞ்சிருக்கும். என் சட்டையில் ரத்தம் இருக்காது, என் பின்னாடி கத்தி இருக்காது. பயமா இருக்கு. எனக்கும் தான்.
நான் வரக்குள்ள இங்கே என்ன வேணால் நடக்கலாம். உன் கூட துணைக்கு ராஜு இருப்பான். இந்த பேக்கில் பணம் இருக்குது. இது குரு வீட்டில் இருக்கும். இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு கரெக்டாக உன் கைக்கு வரும். அப்படி இதில் எதுவுமே நடக்கலை, உனக்கு கொஞ்சோண்டு சந்தேகம் வந்தாலும் சரி, நீ ராஜு வீட்டில் இருக்காத, கிளம்பி பூண்டி பாலம் போய்டு. அங்கே போன 1 மணி நேரத்துக்குள்ளே ஜகா உன்னை தேடி வருவான். இப்படி அவன் வரலன்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தம். அப்படி அவன் வந்துட்டானா என்ன நடந்தாலும் விடியறதுக்குள்ள நான் முன்னாடி வந்து நிற்பேன் உயிரோட. நீ கிளம்பு. நான் அழுகிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ. ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡದ ಮೇಲೆ ಬಂದಾಡುದು தேடுது ஒண்ண ஐயா ஹோய் அது என்ன ஹோய் பொழுதானா போதும் துணை ஒண்ணு வேணும் இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும் எல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே என்ன நடந்துட்டு உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஒண்ணு ஐயா ஹோய் அது என்ன ஹோய் ஓடுற நரியில ஒரு நரி கழநரிதான் இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான் ஆஹா ஓடுற நரியில ஒரு நரி கழநரிதான் இங்கு ஆடுற நரியில பல நரி குள்ள நரிதான் பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிதடிதான் மண்ணுக்கு போகிற உலகத்திலே பசிக்குது பசிக்குது தன்னந்தன்னந்தான் தின்னா பசியது தீர்ந்திடுதா அடியாத்தாளி நாம் பாட்டாளி உன் கூட்டாளி நல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய் குடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன்
அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன். ஆஹா துடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன். விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடி இருக்கேன். காட்டுல மேட்டுல உழைச்சவனா ஆடிட பாடிட வேண்டாமா. வறுமையும் கொடுமைய பார்த்தவன் தாமோ உடையில வறுமையும் வேண்டாமா. அடியாத்தாடி நாம் பாட்டாளி உன் கூட்டாளி. எல்லாம் அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே. நெல்லா அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே. வந்தாடுது தேடுது ஒண்ண ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய். பொழுதானா போதும் தொண ஒண்ணு வேணும். இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தான் போகும். நெல்லா அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே. வந்தாடுது தேடுது ஒண்ணு ஒய்யா ஹோய். പൊരുതി വീണ പോർക്കളത്തിൽ പൊരുതി വീണ കാൽകളുണ്ട്. അവിടുയർന്ന പോർവിളികൾ എരുതിയായി കാറ്റിലുണ്ട്. മൂർച്ചയുള്ള വാളതുണ്ട് തീർച്ചയുള്ള വാക്കതുണ്ട്. ആഴമീതി നേറുമെന്ന് തീർപ്പു നോക്കുവാനതുണ്ട്. വേണ്ട വേണ്ട ചൊല്ലി 1000 വട്ടം ഞാൻ മാറിപ്പോയതല്ലേ പണ്ടേ. വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ. കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉള്ളാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ. എന്നാലും വീഴില്ല മിണ്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നെഞ്ചിൽ നീറും വരുതി കാറ്റായി വീശും കെടുതി ആളി കട്ടും പടുതി. நீ தப்பு பண்ணிட்ட. ராஜதுரை நீ போட்டுக்க கூடாதுடா. ஒத்தடா நீ. என்ன போட வந்தியா இல்லை அட்வைஸ் பண்ண வந்தியா? 1000 വട്ടം ഞാൻ മാറിപ്പോയതല്ലേ പണ്ടേ. വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ. കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉള്ളാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ. എന്നാലും വീഴില്ല മിണ്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ. നെഞ്ചിൽ നീറും വരുതി കാറ്റായി വീശും കെടുതി ആളി കട്ടും പടുതി. എതിരെ വാടാ വടയാ മനസ്സിൽ തീരാ കലിയാ മകനെ നിന്റെ വിധിയാ. വട്ടായി വട്ടായി ഒട്ടാകെ കട്ടിക്കും മൈനാകെ കട്ടായി ഞാൻ കീറി ഒട്ടിക്കും. തൊട്ടാലെ കൈകൊള്ളും മുട്ടാതെ നീ കൊള്ളും മേലാകെ തീ കൊള്ളും. ഇനി പട 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 തളരും ചറ പറ പറ നിറയൊഴിയും. കഥ 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 കഴിയും രണമൊഴുകും. പട തളരും നിറയൊഴിയും. കഥ കഴിയും രണമൊഴുകും. My silence is what they truly hear. Karma follows me with iron feet, but I run on blades, I won't retreat. Churanakanura Bolenyan, born from the hands of fallen gods. Swords been my little lies, they taught me war. This is not poetry, it's prophecy. Kalappuram naan marikunu, anaitum teenamal naan mehukunu. Oru vaanil poongaatrudan en kavithai, eludum mun pala veerndiruppaargal. Eluthiya vadigal avaigal sathyamanuma. நானும் அவனோடு மாற மாட்டேன். சிறகளுடைய நடுவில் நின்ன ஞான் தந்து போவதை இழஞ்சு கத்திய காலங்கள். இந்த கண்ணில் ஸ்நேகம் இல்லெங்கிலே எந்த கையில் கருணை என்ற வாக்கும் இல்ல. I bleed rage, I smile pain. They call me death, I broke that chain. I walk like storm, speak like fire. My name is not a name, it's a funeral pyre. Yashimoto, thunder and bomb. My God is so dumb it was so. Don't pray for me, I became the weapon they feared.
അറിയാത്തവനാണ് അടയ്ക്കാനാവാത്ത വാതിൽ പോലെ ഞാൻ என்பதாகை தான் புனிதமாய் சிந்தும் ரத்தமே என் கர்மம் மண்ணில் மண்ணில் என் சுவாசம் எழுப்போதும் சாவும் தாளமா I came from mud, shape of war no map can draw where my wounds are this ain't a song, it's the cry of gods this is Yasimov என்பதாகை தான் புனிதமாய் சிந்தும் ரத்தமே என் கர்மம் மண்ணிலும் மழையிலும் என் சுவாசம் எழுப்போதும் சாவும் தாளமா I came from mud, shape of war no map can draw where my wounds are this ain't a song, it's the cry of gods this is Yasimov break your lords പൊരുതി വീണ പൂർക്കളത്തിൽ പൊരുതി വീണ കാൽകളുണ്ട് അവിടുയർന്ന പൂർവിളികൾ എരുതിയായി കാറ്റിലുണ്ട് മൂർച്ചയുള്ള വാളതുണ്ട് തീർച്ചയുള്ള വാക്കതുണ്ട് ആഴമേതി നേറുമെന്ന് തീർപ്പു നോക്കുവാനതുണ്ട് വേണ്ട വേണ്ട ചൊല്ലി 1000 വട്ടം ഞാൻ മാറിപ്പോയതല്ലേ പണ്ടേ വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉള്ളാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ എന്നാലും വീഴില്ല മിണ്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ നെഞ്ചിൽ നീറും കരുതി കാറ്റായി വീശും കരുതി ആളി കത്തും പടുതി എതിരെ വാടാ വടയാ മനസ്സിൽ തീരാ കലിയാ മകനെ നിന്റെ വിധിയാ വട്ടായി വട്ടായി ഒട്ടാകെ കത്തിക്കും മൈൻഡാകെ കട്ടായി ഞാൻ കീറി ഒട്ടിക്കും തൊട്ടാലെ കൈകൊള്ളും മുട്ടാതെ നീ കൊള്ളും മേലാകെ തീ കൊള്ളും വേണ്ട വേണ്ട ചൊല്ലി 1000 വട്ടം ഞാൻ മാറിപ്പോയതല്ലേ വാടാ വാടാ എന്ന് കീറി വിളിച്ച് നീ പിന്നാലെ വന്നില്ലേ എന്റെ കൊല്ലാതെ കൊന്നില്ലേ ഉള്ളാകെ നീറുന്നേ നെഞ്ചാകെ കാണുന്നതുണ്ടേ എന്നാലും വീഴില്ല മിണ്ടാതെ ഞാനിനി നിന്ന് പൊരുതുന്ന കണ്ടേ നെഞ്ചിൽ നീറും കരുതി കാറ്റായി വീശും കരുതി ആളി കട്ടുപടുതി എതിരെ വാടാ വടയാ മനസ്സിൽ തീരാ കലിയാ മകനെ നിന്റെ വിധിയാ വട്ടായി വട്ടായി ഒട്ടാകെ കത്തിക്കും മൈൻഡാകെ കട്ടായി ഞാൻ കീറി ഒട്ടിക്കും തൊട്ടാലെ കൈകൊള്ളും മുട്ടാതെ നീ കൊള്ളും മേലാകെ തീ കൊള്ളും ഇനി പട 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 തളരും ചറ പറ പറ നിറയൊഴിയും കഥ 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 കഴിയും രണമൊഴുകും പട തളരും നിറയൊഴിയും കഥ കഴിയും രണമൊഴുകും சத்யா மாய் செத்துட்டான் மதி நான் வந்துட்டேன் நீ நினச்ச மாதிரியே உனக்காகவும் நமக்காகவும் சத்யா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கியா? இன்னும் எதுவும் முடியலை. நீ தொட்டு மிச்ச வச்ச பகை உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். திரிந்து நல்லபடியாக வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படும்போது அது இல்லாமல் போச்சுன்னா அந்த வழி எப்படி இருக்கும்னு புரிய வேணாமா? என்னடா நான் யாருன்னு யோசிக்கிறியா? நான் தாண்டா சப்ப. சப்ப பிடிச்சதெல்லாம் இனி உன்னை விட்டு போகுண்டா. மதி 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 பார்த்தியா, மேகலாக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். எல்லாம் அந்த தான் நம்ம இப்போ இந்த நிலைமையில் இருக்கோம். ஒருத்தன் மைனங்கொலையந்தா
விட்டு போயிடுவாங்களா? அப்புறம் என்ன மயத்துக்கு லவ் பண்ணுறாங்களா? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ அவன் எங்கே போனான்னு வேற தெரில. எங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும்போது என் அച്ഛനും அம்மையும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும். അതിനാലേ എൻ്റെ ചേട്ടന് ആരെങ്കിലും സൗണ്ടിൽ സംസാരിച്ചാലോ സണ്ട പോട്ടാലോ പേടിച്ചു പോവും. അതവൻ്റെ തെറ്റില്ലല്ലോ. മേഖല അവൻ ലൈഫിൽ വന്ന ശേഷം എന്താ അവൻ ഹാപ്പിயாக இருக்க ஆரம்பித்தான். ഇപ്പോൾ ആ പെണ്ണ് അവനെ വിട്ടുപോയതും അവനത് സഹിക്കാൻ വയ്യ. കരഞ്ഞുകൊണ്ടേയിരുന്നു. எனக்கு பேடியாവുന്നു. நடுவில் கொஞ்ச நாளாக அவன் എന്തോ தப்பு பண்ணுற மாதிரி എനിക്ക് തോന്നി. അവൻ്റെ റൂമിൽ എന്തോ പൗഡർ പാക്കറ്റൊക്കെ കണ്ടു. ആ അത് മറ്റുമില്ല, കടസി അവൻ വീട്ടിലിരുന്നപ്പോഴും എന്തോ പൗഡർ ഇല്ല, തീർന്നു എന്ന് പറയുന്നത് കേട്ടു. ஒரு நிமிஷம் சொல்லுங்க பிரதர். ஓகே ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். மதி, நீ சொன்னது தான் சரி. கடைசி அவனை மாய் கூட்டத்தை ஆளுங்களும் பார்த்துருக்காங்க. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் பவுடருக்காக தான் அங்கே போயிருக்கணும். நீ கவலைப்படாத, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். நீ பயப்படாம இரு, நான் விச்சியோட வரேன். மதி, நம்ம நினைக்கிறதோட விச்சி பெரிய ப்ராப்ளத்தை மாட்டிகிட்டு இருக்கான். பேசாம நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் எழுதாலோ? அது சரிப்பட்டு வராது. இங்கே மாயை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. நான் வேணா விச்சி மாதிரியே பவுடர் வாங்கணுன்னு அவன் கூட்டத்துக்குள்ளே போகிறேன். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் டேய், நான் சொல்றது கேக்குதா? டேய் 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 டேய், அங்க மதி அழுதுட்டு இருக்காடா. டேய் வாடா போலாம். டேய் மச்சான், ரக்ஸ் கொடுங்கடா. டேய் மச்சான், சொல்றது கேளுடா. மச்சான் சொல்றது கேளுடா. இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுடா. இங்கே எப்படியா கூப்பிட்டு போயிடுறா ப்ளீஸ்ரா. மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாதடா. நான் ஒன்று இங்கேருந்து வெளில கூப்பிட்டு போகிறேன்டா மச்சான். டேய் என்னால் இங்கே இருக்க முடியலடா. இன்ன வரைக்கும் எனக்கு ட்ரக்ஸ் வேணும்னு தோணுதுடா. டே என் மாதிரி இருக்குடா. நான் சொல்கிற மட்டும் கேளுடா. அடுத்த வாட்டி அவன் ட்ரக்ஸை கொடுக்கும்போது அந்த ட்ரக்ஸை மட்டும் எடுக்காதராமா. அவன் ட்ரக்ஸ் எடுக்கலடா. விட்டுருங்கண்ணே, அப்படியே போயிடுறேண்ணே. தங்கச்சி வேலை இருக்கானே வீட்டில், சண்டையில் தோத்துட்டேன்னு விட்டுருங்கண்ணே. பாவண்ணே. சத்யா அண்ணா 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 அண்ணா. ஐயோ, அவன் வாழ்க்கையை அவனே அழிச்சுக்கிட்டான். உங்க அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி கூட அங்கேருந்து வெளில வர ரொம்ப ட்ரை பண்ணான். ஆனால் அவனால் அது முடியல.
உங்கள் அண்ணன் மாதிரியே அங்கே இன்னும் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் உங்கள் அண்ணன் நிலைமை தான், வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. എൻ്റെ ചേട്ടനെ മാതിരി ഇനി ഒരുത്തർ മരിക്കാൻ പാടില്ല. ഇത് മൊത്തം നിർത്തണമെന്നാ இந்த கூட்டம் மொத்தம் மறிக்கணும். நம்ம ஏதாவது செய்யணும். அங்கே ட்ரைனிங்கில் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வீரனை உன்னால் என்ன பண்ணாலும் வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா அவனுக்கு நீ ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்கணும். அதை அவன் முழுசாக நம்பும்போது அந்த நம்பிக்கையை உடைக்கணும். அப்படி உடைச்சா எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் உடைவான். அப்போ அவனை வீழ்த்தணும்னு சொல்லுவாங்க. அதே டெக்னிக்கை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த கூட்டத்தில் மெயின் மாயி, அப்புறம் சத்யா. இந்த கூட்டத்தோட நம்பிக்கையும் பலமும் அவன்தான். அவனை வச்சு தான் இந்த மொத்த கூட்டத்தையும் முடிக்கணும். சத்யாவா? அவனை வச்சு எப்படி? அவன் என்னதான் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு நம்மளை மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழணும்னு ரொம்ப ஆசை. அங்கே இருக்க யாருக்கும் தெரியாது அவன் குழந்தைங்களுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்கான்ட்டு. ஏன்னா அவன் சின்ன வயசில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டனால்தான் இந்த கூட்டத்திலே வந்து சேர்ந்தான். அவனை மாதிரி எந்த குழந்தையும் மாறிடக்கூடாதுன்னு தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவன்கிட்ட நெருங்கிறதுக்கான ஒரே வழி இதுதான். ഞാൻ മതി. എൻ്റെ പേര് പറഞ്ഞതാ മതിവദിനി. ഈ രത്തക്കറിയോടെ നീ എനിക്ക് വേണ്ട. ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுட்டு என்னோட வா. நம்ம எங்கேயாவது போயிடலாம். சத்யா, நீ மதி கூட எங்கேயாவது போயிரு சத்யா. ஒருவேளை அவன் எல்லாத்துலேயும் தப்பிச்சு திருச்சி வந்துட்டான். இப்போ எல்லாமே அவனுக்கு எதிராக தான் திரும்புது. ஆனால் அவன் யாருமே அழிக்க முடியாத யாழ். அவன் எல்லாத்துலேயும் தப்பிச்சு திரும்பி வந்துட்டானா அவனை நீ தான் கொல்லணும். என்னால் முடியாது. எனக்கு அறியாத தானே அவனோட நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். நீங்களே கொன்னுடுங்க ப்ளீஸ். மதி, சொல்கிறது புரியுதா? இத்தனை அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிரு மதி. மதி, அவனை நீ தான் கொல்லணும். நீ இங்கே அவனை கொல்ற சமயத்தில் நான் அங்கே எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். மாயி ராஜதுரை அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யமே இன்னையோட முடிஞ்சிருக்கும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சத்யா, மதி மதின்னு இவ்வளோ பண்ணுற. ஒரு வேளை அவனை ஏமாத்திட்டு என்னடா பண்ணுவ? என் மதி என்னை ஏமாற்ற மாட்டாடா. அப்படியே நடந்தாலும் அவள் ஏன் மதி. சாரி சத்யா.